காய்ஸ் நம்ம இன்னைக்கு 2020ல் வரப்போகிற இந்த ஆடி RS7 காரை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரோடைய டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் டெரிட்டரியில் தான் வருது, சூப்பர் கார் டெரிட்டரியில் வராது. பட் ஸ்டில் சூப்பர் கார் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு செம்மையான ஒரு காரை பற்றி தான் நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த காருக்கு ரோட் ப்ரெசன்ஸ், அப்படி ஒரு ரோட் ப்ரெசன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த வீல்ஸை பாருங்கள், எவ்வளோ மேசிவாக இருக்குது, சான்ஸே இல்லை, ஜைனாமஸாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காரில் கார்பன் ட்ரீட்மெண்ட் நிறையா இடத்துலவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் கிரில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் கிரில்லில் பார்த்திங்கன்னா பியானோ ஃபினிஷ் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஆடி லோகோ, RS பேட்ஜிங் எல்லாமே ரெட்டு கான்ட்ராஸ்டிங்காக பிளாக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவல் எக்ஸாஸ்ட் ஓல் ஷேப் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ்டெண்டட் LED லைட்ஸ் பாருங்கள், அந்த காரை இன்னும் லைக் அகலமாக காமிக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்வைப்பிங் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த அனிமேஷன் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஆடி. அண்ட் கீழே டிஃப்யூசர் அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா 285 செக்ஷன் டயர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த அந்த பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 piston 400 mm டிஸ்க் பிரேக்ஸ், கார்பன் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, செம்ம பவர், ஸ்டாப்பிங் பவர். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வாஷர், கார்பன் ட்ரீட்மெண்ட் அகேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் ஃபெண்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஆடி லோகோ கான்ட்ராஸ்டிங்காக பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த RS7 பேட்ஜிங் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டிங்காக பிளாக்கில் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு கேளுங்க கைஸ், வாவ் அந்த ரம்பிள். ஸோ ஃப்ரண்ட் என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000cc ட்வின் டர்போ என்ஜின், 600 horsepower என்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த என்ஜின் கவர் ரொம்ப அழகாகவே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆடி பேட்ஜிங். ஸோ கார் பார்க்குறதுக்கு செம்ம ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு கார். எஸ்பெஷலி அந்த வீல்ஸை பாருங்கள், அந்த 22 inch வீல்ஸை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சைட் ஸ்கர்ட்ஸில் பார்த்திங்கன்னா கூட கார்பன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா பியானோ ஃபினிஷில் முடிச்சிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ரூஃப் லைன் பார்த்திங்கன்னா கூப்பே கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் வந்து ஃபினிஷ் ஆகுது. அண்ட் அது பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆடிஸ் மேட்ரிக்ஸ் LED லைட்ஸ் கைஸ், எல்லாமே ஃபுல்லாக லேசர் லைட் கைஸ், சான்ஸே இல்லை. அந்த அனிமேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, வாவ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கார் பழைய ஆடி RS7 கம்பேர் பண்ணும்போது 40 mm வைடராக பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் நல்லா ப்ரீமியமாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபீலை பாருங்கள், அந்த கியர் நாபில் இருக்க அந்த ஆல்கண்டாரா ட்ரீட்மெண்ட், லெதர் ட்ரீட்மெண்ட், அஃப்கோர்ஸ் அந்த 4 zone கிளைமேட் கண்ட்ரோல் ரொம்ப அழகாகவே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஆம்பியன்ட் லைட்டிங், சென்டர் கன்சோலில் பார்த்திங்கன்னா அந்த கார்பன் ட்ரீட்மெண்ட், கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட், அந்த கியர் நாப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே அப்படியே லைக் ஃபீல் பண்ணணும் போல் தோணுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கைஸ் வித் wrapped with alcantara. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டிச்சிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டியரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த RS பேட்ஜிங் பியானோ ஃபினிஷில் செம்மையாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் சைட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா கூட அந்த RS7 பேட்ஜிங் செம்மையாகவே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் லெதர் சீட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் RS பேட்ஜ் எல்லாம் அழகாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்டிச்சிங் செம்மையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வென்டிலேட்டட் சீட்ஸ் கைஸ், உங்களுக்கு எப்போயாவது பிடுங்கி நீங்கள் வந்து உட்காருறீங்கன்னா இந்த சீட்டுக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இட் வில் கீப் யூ கம்ஃபர்டபுள், போத் ஹீட்டட் அண்ட் கோல்ட். ரியர் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கூப்பே கைண்ட் ஆஃப் ஸ்டைல் வரதால கூட உங்களுக்கு ஹெட்ரூம் நல்லாயிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க் அண்ட் அவுட்சன் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பேங்க் அண்ட் அவுட்சன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் காரை ஆஃப் பண்ணும்போது பார்க்கிங் அதுவே எங்கேஜ் ஆகிக்கும். ஸோ இன்டெலிஜென்ட் ஃபீச்சர். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த காரோடைய ஃபீல் பாருங்கள், அந்த காரோடைய அந்த ஃபினிஷிங், அந்த அலுமினியம் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே செமையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ரிபிள் டிஜிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து நீங்கள் அனலாகாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டராகவும் மாற்றிக்கலாம். டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரில் செம்மையாகவே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 100 டைமிங் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் G-force மீட்டர் அண்ட் எவ்வளோ பூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சிஸ்டம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது அப்படி லோகோட உங்களுக்கு ஆஃப் ஆகுது.
அண்ட் அஃப்கோர்ஸ் சென்டர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரேடியோ, மீடியா, நேவிகேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோன் ஆப்ஸ் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர்லாம் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிஃபோர்ஸ் மீட்டர் எவ்வளோ ஆக்ஸலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதனால் எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கிளியராக பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரைவ் செலக்ட் உண்மையாலுமே இது ஒரு இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் 2 செட்டிங்ஸ் இருக்குது, R1 அண்ட் R2. ஸோ 2 நீங்கள் கஸ்டமாக நீங்களே செட் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் வீல் ஃபீல் அண்ட் என்ஜின் சவுண்ட் எல்லாத்தையுமே நீங்களே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ், சஸ்பென்ஷனை கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூல் ஃபீச்சர் அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி செம்மையாகவே இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ அந்த காரோடைய பவரை பற்றி பார்ப்போம். காய்ஸ் இந்த கார் கொடுக்குற நாய்ஸ் சான்ஸ் இல்லை, 0 to 100 just 3.6 seconds guys. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காருடைய ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா 120 km/h போகுது. பின்னாடி இருக்க ஸ்பாயிலர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆயிரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கார் காய்ஸ் அந்த சவுண்டை கேளுங்க எப்படி இருக்குது காய்ஸ். இந்த காரில் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, பட் ஆனால் அந்த காரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த காரோடைய முழு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வாவ் அந்த ரம்பிள். ஸோ காய்ஸ் இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸோடு வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் லெதர் ரேப்ட் ஸ்டியரிங் வீல். ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஒரு ஃபீச்சர். லைக் அது ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் உங்களால் மேனுவலாக கியர்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி ஃபீலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும். அண்ட் காரோடைய லென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 meters அண்ட் காரோடைய பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 meters ப்ளஸ் வருது. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் இந்த காரோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 airbags, dual stage airbags கொடுக்குறாங்க கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 535 liters பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டூவல் எக்ஸாஸ்ட் உங்களால் அந்த எக்ஸாஸ்டோடைய சவுண்ட் அந்த பேஸையும் மாற்றிக்க முடியும், கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டெக் கொடுத்துருக்காங்க கைஸ். வால்வ்ஸ் ஓப்பன் அண்ட் வால்வ் ஷட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு மஃப்ளருடைய நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டுவல் ஸ்டேஜ் ஏர்பேக்ஸ் 8 airbags கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் ABS வித் EBD, பிரேக் அசிஸ்ட், ESP, பர்மனெண்ட் 4-wheel drive, ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் அஃப்கோர்ஸ் லிமிட்டட் ஸ்லிப் டிஃப்ரென்ஷியலும் கொடுக்குறாங்க கைஸ் இந்த காரில். செம்மையான ஃபீச்சர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கார் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 75 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க கைஸ். ஸோ காய்ஸ் இந்த கார் மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Audi கிளைம் பண்ணது 10 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன் ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமான 5 km/l தான் கைஸ் கிடைக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டினீங்கன்னா 3 or 4 தான் கைஸ் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ரொம்ப கம்ப்ளீட் பண்ண முடியாது பிகாஸ் திஸ் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் கார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360-degree வியூ கேமராவும் கொடுக்குறாங்க கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் 2 கைண்ட் ஆஃப் சஸ்பென்ஷனும் உங்களுக்கு இந்தியாவில் ஆஃபர் பண்ணுறாங்க, ஏர் சஸ்பென்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் டைனாமிக் சஸ்பென்ஷன் கைஸ். ஸோ இந்த காருடைய ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம் நம்ம இப்போ. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,70,00,000 rupees வருது கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்ப்போம். ஆன் ரோட் ப்ரைஸுக்கு நீங்கள் RTOக்கு 26 lakhs கட்டணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்சூரன்ஸ் 6,87,000 கட்டணும். அண்ட் அஃப்கோர்ஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் த சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,70,000 rupees கட்டணும். ஸோ ஆன் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2,05,00,000 or 2,10,00,000 வரைக்கும் வந்துடுது கைஸ் ஆன் ரோடுன்னு சொன்னால். பட் ஆனால் என்கிட்ட காசு இருந்து ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன்னா அது கண்டிப்பாக Audi RS7 தான் கைஸ் இருக்கும். உண்மையாலுமே சொல்கிறேன், பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார். அதாவது எப்படி சொல்லணும்னா லைக் ஸ்போர்ட்ஸ் கார் வித் சூப்பர் கார் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவேன் கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் Audi RS7 இஸ் சச் அ லுக்கர் கைஸ். பாருங்கள் கார் எப்படி எவ்வளோ லுக்காக இருக்குது. உண்மையாலுமே ஹெட் டர்னர் கைஸ். உண்மையாலுமே சொல்கிறேன், Audi RS7 one of the best cars you can buy.
ஸோ காய்ஸ் இதுதான் என்னுடைய ரிவ்யூ அபவுட் தி ஆடி RS7. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கார் கிரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் கார் கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு 2 or 3 days முன்னாடி உங்களுக்கு அதில் தான் அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ தட் யூ won't மிஸ் anything. ஸோ நான் உங்களை இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ டேக் கேர். Bye-bye.